வேற மாதிரி நண்பர்களே, வீட்டுக்குள்ள ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. பரவாயில்ல ப்ரோ, ஃபினாலே பக்கத்துல நெருங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமா யோசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஆக்சுவலா இப்பதான் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்காங்கன்னு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வீட்டுக்குள்ள ஓப்பன் நாமினேஷன் வைக்கும்போது ரொம்ப தெளிவா எல்லாரும் சேர்ந்து எல்லாரையுமே நாமினேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இப்படியே 13 பேரா 12 பேர்ட்ட எல்லாருமே நாமினேஷன் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரயான் மட்டும் தான் தப்பிச்சு. ஆமா, ரயான் தப்பிச்சானா? ஆமா, ஏதோ சம்திங் அந்த மாதிரி. நான் ரயானா அப்புறம் ஜெஃப்ரி, ரயான் ஜெஃப்ரி, எனக்கு 2 பேர் சம்திங் தப்பிச்சிருப்பாங்க. மத்தபடி இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நாமினேஷன் வந்திருப்பாங்க, ஓகேவா? எல்லாருமே நாமினேஷன் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தரமா ரோல்ட்டுகளை போட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரமா இருக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த எதிர்பார்ப்புல மண்ணு விழுந்துட்டு அப்படிங்கறத உண்மை, ஓகேவா? சோ அதுதான் அந்த ப்ரோமோ. அந்த ப்ரோமோ வந்து ஆக்சுவலா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிரும், ஓகேவா? நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பத்தி ஃபுல்லா பார்க்கற முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்க? முத்துக்குமார் வந்து நம்ம ரயான் கிட்ட, மஞ்சரி கிட்ட, ஜாக்லின் இவங்கெல்லாம் நிற்கும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரு. என்ன கான்வர்சேஷன் வைக்கிறாரு? ஓட்டுகள் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா போடணும். ஒருத்தருக்கு தான் ஆல்ரெடி 2 ஓட்டுகள் தாண்டி போயிட்டு இருக்குல்ல, அந்த நபர் ஆல்ரெடி இப்போ நாமினேஷன்ல வந்துட்டாங்க. நாமினேஷன்ல வந்த பிறகு அந்த நபருக்கே ஓட்டுகளை போட்டு ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இதான் தப்பு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் ஒரு பாயிண்ட் வைக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம அருணும் அவங்க பேர் என்ன சௌந்தர்யா ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. அருண் வந்து ஒன்னு சொல்றாரு, ஓட்டுகளை இவருக்கு போடுங்க, இவருக்கு ஒரு ஓட்டுகள் கம்மியா இருக்கு, அவருக்கு ஒரு ஓட்டுகள் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுகளை திருப்பி போட்டு அந்த நபரை வாண்டடா நாமினேஷன்ல கொண்டு வரது அது பார்க்க நல்லா இல்ல. எனக்கு என்னமோ எத்திக்கலி ராங்கா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அருண் அவர்கள் சொல்றாங்க. இதுக்கான ஃபுல் மீனிங் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள நம்ம முத்துக்குமரன் இருக்காருல, முத்துக்குமரன் வந்து 2 பேரை நாமினேட் பண்ணாரு. ஒன்னு வந்து நம்ம சௌந்தர்யா, 2வது ராணோ, ஓகேவா? இந்த 2 பேரை நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல எப்பவுமே வாரம் முத்துக்குமரன் யார் 2 பேரை நாமினேஷன் பண்றானோ அந்த 2 பேர் கண்டிப்பா நாமினேஷன்ல வந்துருவாங்க. ஆனா இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, முத்துக்குமரன் சௌந்தர்யா மேல ஒரே ஒரு ஓட்டு போட்டான். வேற யாருமே சௌந்தர்யா மேல ஓட்டுகள் போடல. எப்படி? வேற யாருமே சௌந்தர்யா மேல ஓட்டுகள் போடல. அதனாலதான் முத்து அங்க ஒரு கருத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஏண்டா நான் ஒரு ஓட்டு போட்டேன்லடா, நான் ஒரு ஓட்டு போட்டேன், நீங்க எல்லாம் தீபக் அண்ணன் மேல 4 ஓட்டுகள், ஏன்னா தீபக் அண்ணன் 4 ஓட்டோ 3 ஓட்டோ நினைக்கிறேன், தீபக் அண்ணன் மேல ஓட்டு போட்டுட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி தீபக் அண்ணன் நாமினேஷன்ல வந்துட்டாரு. 2 ஓட்டுகள் வாங்கினால நாமினேஷன்ல வந்துருவாங்க, ஓகேவா? அப்ப ஆல்ரெடி ஒரு நாமினேஷன்ல வந்துட்டாரு. நாமினேஷன்ல வந்த பிறகு நீங்க ஏன் திரும்ப உங்க ஓட்டுகளை தூக்கி அங்க கொண்டு போட்டு வேஸ்ட் பண்றீங்க? எப்படியே திரும்ப உங்க ஓட்டுகளை தூக்கி அங்கேயே போட்டு வேஸ்ட் பண்றீங்க? நீங்க எங்க யாருக்கா போட்டுருக்கலாம்ல, இங்க ஆல்ரெடி ஒரு ஓட்டு வாங்கின ஒரு நபர் இருக்காங்கல்ல, இவங்களே நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத்துக்குமரன் தனக்கான கருத்து எடுத்து வைக்காரு. இதுதான் அவருக்கான கருத்தா இருக்கு. லைவ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் அவனுக்கான கருத்தா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அங்க இருந்து ரயானும் மஞ்சரி சொல்றேன்னா, இல்ல நீ யோசிக்கிற தப்பா இருக்குது. இப்படியே ரயானும் மஞ்சரி சொல்றது நீ யோசிக்கிற தப்பு. நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு யாரை போடணும்னு தோணுதோ அவங்கள தான் போட முடியும். இந்த ஆள நாமினேஷன் டேபிள் கொண்டு வரணும், அந்த நபரை கொண்டு வரணும், அது கிடையாது. இப்ப ஒவ்வொருத்தர் மைண்ட்ல ஒரு 2 பேர் இருக்கும். இப்ப நான் வந்து நினைச்சிட்டு இருப்பேன் தீபக் அண்ணா கொண்டு வரணும், பவித்ரா கொண்டு வரணும் நினைச்சேன்னா இந்த 2 பேரை மட்டும் தான் நாங்க கொண்டு வருவோம். நீ ஒருத்தருக்கு ஓட்டு போட்ட, ஒரே ஒரு நபர் வந்து ஒரு ஓட்டுகள் வாங்கி உட்கார்ந்துருக்கா, இன்னொரு ஓட்டுகளை போட்டு அந்த நபரை வந்து நாமினேஷன் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பண்றது வந்து அது எனக்கு எப்படின்னு தெரியல, அதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு மஞ்சரியும் ரயானும் சொல்றாங்க. இதுல முத்துக்குமரன் வைக்கிற பாயிண்டும் கரெக்டா இருக்கு, தப்பா இருக்கு. அதே மாதிரி மஞ்சரி ரயானும் பேசுறாங்க தெரியுமா, அவங்க சுத்தமா ஃபேக்கா பேசுறாங்க. இதுல முத்துக்குமரன் ஏன் இப்படி பேசுறான்னு சொல்றேன். ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள அப்படி பண்ணிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ப்ரோ, எல்லாருக்குமே 2 ஓட்டுகளை போட்டு ஓப்பன் நாமினேஷன்ல பூராபேல நாமினேஷன் வந்திருப்பாங்க, ஓகேவா? பூராபேல நாமினேஷன் வந்திருப்பாங்க. அப்போ இதே ரயான் எந்திரிச்சு போயிட்டு யாருக்கு ஓட்டுகள் இல்ல, மஞ்சரிக்கு தீபக் அண்ணா 2 பேருக்கு 2 ஒவ்வொரு ஓட்டுகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தேவையில்லாம ஒரு மொக்க காரணத்தை சொல்லி அங்க தீபக் அண்ணா நாமினேட் பண்ணிருப்பான், மஞ்சரி நாமினேட் பண்ணிருப்பான், ஓகேவா? அப்போ ஒன்னும் ரயானுக்கு அவங்க 2 பேரும் எதிரெல்லாம் கிடையாது. 2 பேர்ட்ட தான் க்ளோஸா உட்கார்ந்துருந்தா. நாமினேட் பண்ணிட்டு கூட மஞ்சரிட்ட போய் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தா, மஞ்சரி கூட பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா அது பிளான் பண்ணாங்க, எப்படியே பிளான் பண்ணாங்க. சோ அதே தாட்ல முத்துக்குமார் இன்னைக்கு எப்படி யோசிக்கிறானா, நம்ம சௌந்தர்யாக்கு மேல ஒரு ஓட்டு போட்டோம், இன்னொரு ஓட்டு வந்தா சௌந்தர்யா நாமினேட் வந்திருப்பால, ஏன் இவங்க யாரும் ஓட்டுகள் போடல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனுக்கான கருத்தை வைக்கிறான், ஓகேவா? இதுல மஞ்சரி திருப்பி என்ன சொல்றான்னா, அப்படியே பண்ண முடியாது, அவங்க இஷ்டப்பட்ட ஆள் தான் ஓட்டுகள் போடுவாங்க, நீ ஒருத்தர் டேபிள்ல கொண்டு வந்துட்டா நாங்களும் அவங்களை கொண்டு வர முடியாது, அது எங்க இது கிடையாது, எங்களுக்கு யார் மேல தோணுது அவங்க மேல மட்டும் தான் நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் ஒரு மாதிரி தள்ளி வச்சு காட்டிட்டு மஞ்சரி ரயான் இவங்க 2 பேரும் ஏதோ நியாயமா நடந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல நான் முத்துக்குமரன் ரொம்ப நியாயமா பண்ணான்னு சொல்ல வரல, ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு இப்படி பண்ணிருக்காங்க, அதே விஷயத்தை வச்சுதான் இந்த வாரம் அவன் ட்ரை பண்றான், நடக்கல, அதனால அவன் சொல்றான், ஓகேவா? இதுவும் தப்பு தான். இதுல முத்துக்குமரன் யோசிக்கிறது தப்பு. ஓகே, எண்ட் ஆஃப் தி டே இது கேம் அப்படி ஆல்ரெடி விளையாடிட்டாங்க, சேம் விளையாட்டு அவன் யோசிக்கிறான், பட் சேம் விளையாட்டு கிடைக்கல, சேம் விளையாட்டு கிடைக்காம இப்ப இவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்க. ஓகே,
இதை தான் அங்கே சௌந்தர்யா போய் சொல்லிட்டு என்னடா ஒரு ஓட்டு வந்துட்டு இன்னொரு ஓட்டு போட்டு அந்த ஆளை நாமினேட் கொண்டு வந்தே ஆகணுமா, அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் போட மாட்டீங்களா, நீங்களாம் யோசிச்சு கேங்கா சேர்ந்து இந்த நபரை கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும், அந்த நபருக்கு ஓட்டுகள் இல்ல போடு, அந்த நபருக்கு ஒரு ஓட்டுகள்னு சொல்லி போட்டா இது எந்த வகையிலடா நியாயம்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தான் எல்லாரும் பூரா போயில பயங்கரமா பாயிண்ட் வச்சானு, பயங்கர ஓப்பனா ரொம்ப தெளிவா வச்சு நெத்தி அடியா பாயிண்ட் வச்சானோ. பிக் பாஸே மேல இருந்து பாராட்டுகள் கொடுத்தாரு. ஒரே ஒரு நபரை தவிர இந்த வீட்டுக்குள்ள மத்த எல்லாரும் செம்மையா பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, வேற லெவல்ல நாமினேஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே இறங்கி வந்து சொல்றாருன்னா அந்த லெவலுக்கு இவங்க எல்லாம் பாயிண்ட் கொடுத்தாங்க. ஓகேவா, யாரு மேலுமே பாயிண்ட்ஸ்ல குறை சொல்ல முடியாது. அந்த லெவலுக்கு பெரிய லெவல்ல வன்மங்கள் பொறாம இல்லாம இந்த நபர் இந்த ஒரு கேம் தப்பாடி இருக்காங்க, சோ இந்த நபர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா பாயிண்ட் சொல்லி நாமினேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் செம்மையா பாயிண்ட் சொன்னது விஜய் சார் சொல்லியிருக்காப்ல, சௌந்தர்யா சொல்லியிருக்காப்ல, முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க, ஜாக்லின் சொல்லியிருக்காங்க, பவித்ரா பெருசா இல்ல, வேற யாரு அருண் சொன்னாப்ல. சோ இந்த ஆட்கள் எல்லாமே நாமினேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. பாயிண்ட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இதுல முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாரு. முத்துக்குமரன் எவ்வளவு தெளிவா பாயிண்ட் வச்சாருன்னா, இந்த வீட்டுக்குள்ள நாங்கெல்லாம் ஒரு உழைப்பை போட்டுட்டு இருக்கோம், ஆனா அவங்க உழைப்பை போட முடியும், அவங்ககிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, அவ்வளவு கேப்பபிளான ஒரு பர்சன் தான், அவங்க ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள பேச தெரியாத மாதிரியும் ஒரு விஷயம் நடக்குமோ அந்த இடத்துல பேசாம அவங்க கருத்தை ரொம்ப டிஃபரெண்டா வச்சுட்டு அவங்க தனியா தெரியணும்னு சொல்லி ஒரு அட்டென்ஷனை இது பண்ணிக்கிட்டு ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரி ஒரு நபர் இந்த கேம்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா நாமினேட் பண்றாப்ல. ராணுவுக்கு சேம் அதே தான், அவனுக்கான கேரக்டரை அவனே மாத்திக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள என்னோட கேரக்டரை மாத்தி தான் இருக்குன்னு சொல்லி அவனே ஓப்பனா சொல்றான். இதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணுது, அவனுக்கான உண்மையான கேரக்டர் காமிச்சு இந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடுறான். இவன் இந்த கேமுக்காண்டி அவனை மாத்திக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வேலையை பார்க்கறான். இது பார்க்க எல்லா கேமையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு மாதிரி ராணா ஒரு நாமினேட் பண்ணிருக்காப்ல. இதுல ஆப்போசிட்ல இருந்து இந்த சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் தரமா ஒரு செக் வச்சாப்ல. நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாருக்கான இது நல்லா இருந்துச்சு, யாரையுமே குறை சொல்ல போறது இல்ல, இன்க்ளூடிங் ஜாக்லின் சொன்னது கூட சூப்பரா இருந்துச்சு. இல்ல சௌந்தர்யா சொன்னதுன்னா முத்துக்குமரன் ஒரு கேம் ஆடுறான், அவன் மட்டும் தான் கரெக்ட், மத்த எல்லாரும் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடுறான். அவங்க கிட்ட போயிட்டு ஒரு தப்பு சொன்னா அந்த தப்பை ஏத்துக்காம ஆல்ரெடி நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கல்ல, அதுதான் இப்படி பண்ணேன், அதனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேமை திருப்பி விட்டு அவனுக்கான தப்பை இங்க மறைக்கிறான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்றாங்க. சேம் அதே விஷயங்கள் இப்ப வீட்டுல நடக்குது. ஓகே, இது எல்லாமே கேம் தானே. சௌந்தர்யா முத்துக்குமார் ரெண்டு பேருமே ஒரு கேமரா தான் பாக்குறேன். இந்த வீட்டுல ரெண்டு பேருமே ஒரு கேமர் தான், ரெண்டு பேருமே தங்களுக்கான கேமை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன கேம் ஆடுற, நீ என்ன கேம் ஆடுறன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கான கேம் வெளியே வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். இல்ல முத்துக்குமாரன் தெளிவா இப்பவும் ஒரு கேம் பண்றான். அவன் நினைச்சது சௌந்தர்யா நாமினேட் வந்திருக்கலான்னு, ஓகேவா, அது வரலன்னு சொல்லிட்டு ரயான் கிட்டயும் மஞ்சள் கிட்டயும் பேசுற விஷயங்கள் என்ன, நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா, ஏன் பண்ணல, அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லி தான் சொல்றான். சோ ஆல்ரெடி பண்ண விஷயங்களால மட்டுமே தான் அவன் அந்த கருத்தை இங்க எடுத்துட்டு வரான். அவங்க கிட்ட போயிட்டு நீ ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்க, நீ வந்து சௌந்தர்யாக்கு ஒரு ஓட்டு போட்டா நாங்கெல்லாம் ஓட்டு போடணுமா, இப்படி பேசாத பண்ண அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எடுத்து வந்து உடைச்சிருவான். புரியுதா, 2 வாரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் உடைப்பான். சோ அவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் நடக்குதுன்னா அந்த கேம் ஆல்ரெடி நடந்துருந்துச்சுன்னா ஆல்ரெடி நடந்த கேம் வச்சு ஒரு கேம் பண்ண ட்ரை பண்றான். அவன் ரொம்ப பக்காவா கேம் ஆடுறான். இதுல முத்துக்குமார் நம்ம குறைய சொல்ல முடியாது, அவன் ரொம்ப பக்காவா கேம் ஆடுறான். ஆனா இவங்க தான் அப்பப்ப நல்லவங்களா மாறிடுறாங்க. ஓகேவா, இவங்க அப்பப்போ நல்லவங்களா மாறிடுறாங்க, அப்பப்போ ரொம்ப நேர்மையா நாமினேட் பண்றாங்க, அப்பப்போ நேர்மை தவறி ஒரு வித்தியாசமா நாமினேட் பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க. மொத்தத்துல 8 பேர் இப்ப நாமினேஷன்ல இருக்காங்க. இப்படி 8 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த 2 பேர் நாமினேஷன் இல்ல. ஓகே, அந்த 2 பேர் நாமினேஷன் இல்ல. இதுல சௌந்தர்யாக்கு ஒரு ஓட்டுகள் வந்து மிஸ் ஆனதான் இப்ப அவனுக்கு மன வருத்தமா இருக்கு, மத்தபடி வர ஒண்ணு இல்ல. இல்ல தீபக்கன்னு 4 ஓட்டுகள் வந்துச்சு. இப்ப அங்க எல்லாரும் கேட்டதுன்னா தீபக்கன்னு இப்ப 4 ஓட்டுகள் வந்துட்டுன்னு சொல்லி பேசுறியா அப்படிங்கும் போது முத்துக்குமரன் சொல்லியிருப்பான், தீபக்கோ ரயானோ இவங்களாம் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், கண்டிப்பா போவாங்க, அவங்க போனாதான் எனக்கு அந்த கப்பு கிடைக்கும், நான் அந்த கப்பு கண்டி தான் விளையாடுறேன், அது நான் சொல்ல வரல. இருந்தாலும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு 2 ஓட்டுகள் போட்டு நாமினேஷன் கொண்டு வந்துட்டீங்கல்ல, கொண்டு வந்த பிறகு திரும்ப ஓட்டுகளை போட்டு என்ன பண்ண போறீங்க, அந்த ஓட்டுகள் வேஸ்டா தானே போகும். நீ எப்படி பார்த்தா அங்க திருப்பி எக்ஸ்ட்ரா போட்ட 2 ஓட்டுகளும் வேஸ்ட், நான் சௌந்தர்யாக்கு போட்ட அந்த ஒரு ஓட்டு வேஸ்ட், நான் அதை தான் மீன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே கேமா தான் யோசிக்கிறான். அவன் ஃபுல்லா கேமா தான் யோசிக்கிறான். இந்த இடத்துல சௌந்தர்யா ரொம்ப தெளிவா ப்ளே பண்ணிட்டாங்க. ஜாக்லின், விஜய் விஷால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கோல்டு வாரம் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் மாத்தி ஒரு வித்தியாசமா பேசிக்கிறாங்க. இல்ல சௌந்தர்யா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாங்க, ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல வேற லெவல்ல இருந்து பாயிண்ட்ஸ், வேற லெவல் பாயிண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்றேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பண்ற தப்ப நீ எடுத்து சொல்ல மாட்டேன், எடுத்து சொல்லாம நீ ஒரு நல்ல மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு மாதிரி பயங்கரமா போட்டு உடைச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கேம் எனக்கு என்னமோ சூடு பிடிச்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.